தேவனுடைய நாமத்தின்படி வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கின்ற நாம் அனைவரும் இந்த நாளிலே தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த ஆராதனையிலே தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் இருக்கும் இடத்திலே நாம் கண்களை மூடி பரலோக தேவனை நாம் துதித்து நாம் செபித்து இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜூலை மாதம் 2வது மனமகிழ்ச்சி நாளிலே இப்படி திருச்சமூகத்திலே வருவதிலே பெரும் ஆனந்தம் அடைகிறோம். அப்பனே, நீர் எங்களுக்கு காட்டிய பாதையை கை கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்படுத்தும். தேவநாமம் உயரட்டும். தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதியும். பாடல் வேலை, சங்கீத வேலை, செய்தியின் வேலை அனைத்தையும் பொறுப்படும். தேவ மகிமை உண்டாகட்டும். எல்லா துதிகரமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கும் இடத்திலே அப்படியே கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென். இப்பொழுது நம் சபை போதகர் அம்மா அவர்கள் வந்து ஒரு சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை நடத்துவார்கள். நாம் அவரோடு சேர்ந்து இந்த ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திட்ட நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திட்ட நல்லவர் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை ஒன்றும் குறையாமல் காத்திட நல்லவர் இந்த கால வேலை நம்ம ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தும் சொன்ன ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் ஹalleluya 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 பாதைகளின் பள்ளத்தாக்குகளை கடந்து வர செய்த தேவன் நம்மளோட இருக்கிறார் நான் உன்னோட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உன்னோட இருக்கிறார் ஹalleluya ஆண்டவர் விசுவாசிங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக கூடாத காரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே ஹalleluya 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 விசுவாசமே பெரிய தேவன் விசுவாசிக்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோமே ஹalleluya ஆண்டவர் சமூகத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இந்த கால வேலை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆவி ஆத்மா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உங்க பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்துல எங்களிடத்துல இருக்குமானால் அதை எல்லாவற்றிலும் அகற்றி போடுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஹalleluya 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 நம்ம தேடின ஆண்டவரை நம்மளை ரட்சித்த ஆண்டவரை ஒருபோதும் நம்ம மறுதலிக்க கூடாது
தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் எங்கே நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி வருகிறார்களோ அங்கு அவர்கள் மையமாய் நான் வருவேன் என்று சொன்னவர். ஒருவேளை தேவ ஆலயத்தில் தான் தேவன் வருவார் என்ற நினைவை மறந்து தேவனுடைய பிள்ளைகள் மறுமணமாய் தேவ சமூகத்திலே கூடும் பொழுது அது எவ்விடமாய் இருந்தாலும் அவ்விடத்திலே வருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆராதனையிலே தேவன் நம் மத்தியிலே நடுவராக இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாகவும் விசேஷமாக தொடர்ந்து தேவ பிரசன்னத்திலே தேவன் நம்மை நடத்தும்படியாகவும் நாம் ஜெபத்தோடு இருப்போம். இப்பொழுது வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். இந்த நாளைய சங்கீதம் 48 நாம் வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 48 1 முதல் 14 வசனம் நம் மத்தியில் இருக்கிற அஞ்ஞான மகள் கிரேசி அவர்கள் வந்து வாசிப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுங்கு கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கிழக்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிலைத்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் கதிகூர்வார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் அல்ல, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். தேவன் மெய்யாகவே நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் தேவன் செய்த மகிமையான காரியங்களை எண்ணி நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். வாசித்த வேத பகுதியிலே சங்கீதத்திலே விதமாய் சொல்லுகிறது, பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். பின்வரும் சந்ததிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே தேவன் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார். நம்முடைய வாழ்வை தேவன் இதுவரைக்கும் மேன்மைப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆதலால் தேவனுக்கு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் நம் தலைகளை வணங்கி கர்த்தருடைய பாதத்திலே நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகள் எங்கள்
செவிகளை விருத்த சேதனை செய்யும். இந்த வீடியோ காட்சிகளை காண்கிற கண்களை விருத்த சேதனை செய்யும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவீராக. அடியேனை மறைத்து நீர் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கல்ல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே இந்த ஊழியம் நடக்கிறது. ஆண்டவரே, இதை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசேஷமாக வேர்பிரிக்கப்பட்ட வாழ்வு இல்லை என்று சொன்னால் புதிய வாழ்வு என்று சொல்லலாம். அன்றைய நாமத்துக்கு மகிமையாக எத்தனையோ ஆண்டுகளாக கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்த நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய செயல்பாடுகள், செயல்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கே வெட்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாறுபாடான ஜீவியம் நம்மளுடைய ஜீவியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஜீவியம் செய்த நம்மை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் வேறுபடுத்தியிருக்கிறார். மாறுபட்ட வாழ்க்கை அல்லது புது வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை செய்வதற்காக நம்ம இந்த பூமியிலே தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். அதனால்தான் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்முடைய மாட்சி வாழ்க்கை, மாட்சி சீவியம் எல்லாம் அழிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மனிதனை அழைத்து வேறுபிரிக்கிறார். அந்த மனிதனை அழைக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனாகிய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் முன்பாக வேறுபாட்டின் ஜீவியத்தை ஆபிரகாமுக்கு போதிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மையும் அழைத்த தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளை கொண்டு தான் பரிசுத்த காரியத்தை செய்ய முடியும். அசுத்தமானவர்களை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்வதில்லை. அதனால் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் விட்டு நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி. இன்றைக்கு உன்னையும் என்னையும் வேறுபிரித்த தேவன் சொல்லுகிறார், உலகத்தின் ஆசாபாசங்களையும் உலகத்தின் சிற்றின்பங்களையும் சகலவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்து, ஆண்டவரே வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தேசத்தையும் உன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு வா என்று சொன்னார். உன்னையும் என்னையும் அப்படித்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் உலகத்தின் கலாச்சாரத்தின்படி வாழ்வதற்காக உன்னையும் என்னையும் தேவன் வேறுபிரிக்கவில்லை. உலக கலாச்சாரத்திலே சேர்ந்து வாழ்வதற்காக தேவன் உன்னையும் என்னையும் வேறுபிரிக்கவில்லை.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம், கேளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் சொல்லுகிறது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். உலகத்தையும் உலகத்தில் உள்ள மக்களையும் உன்னையும் என்னையும் தேவன் வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். அன்றைக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஒரு பிரிவு இருந்தது. தேவன் நல்லது என்று கண்டார். ஒரே இருளாக காணப்பட்ட அந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறார்? ஒரு பிரிவை கொண்டு வருகிறார். அந்த வெளிச்சம் வந்தது. தேவன் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நல்லது என்று எதையெல்லாம் காண்கிறாரோ அது அவருடைய பார்வையிலே தேவன் விரும்புகிற காரியம். அதுதான் சொல்லுகிறார். அதே ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவை உண்டாக்க கடவுது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் விரிவு உண்டாக்குகிறார். அது அப்படியே ஆயிற்று. ஒரே தண்ணீராக இருந்ததை ஆகாயத்துக்கு மேலும் ஆகாயத்துக்கு கீழும் ஆகாயம் நடுவிலும் ஒரு பிரிவு வருகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். பரலோகத்துக்கு கீழே நரகம், மேலே பரலோகம், நடுவிலே பூமி இருக்கிறது. இந்த நடு பகுதியில் வாழ்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக பிரித்தார் தெரியுமா? ஜலத்தை பிரித்தது போல் உன்னையும் என்னையும் தேவன் எதற்கு பிரித்தார் என்று தெரியுமா? அவருடைய நாம மகிமைக்கென்று, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கென்று, பாவச்சேற்றிலே இருந்த அக்கிரமத்திலே இருந்த உன் வாழ்வை துளிர பண்ணுவதற்காக தேவன் உன்னை வேறு பிரித்து புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். புது வாழ்வு பெற்ற நீங்களும் நானும் புது வாழ்வு கொடுத்ததான நம் ஆண்டவராகிய தேவனுக்கு எவ்விதமாய் இருக்கிறோம்? பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், சோதனைகள் வரும், இடுக்கண்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். இவையெல்லாம் கடந்து போனால்தான் நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்வை வாழ முடியும். இவைகளெல்லாம் ஜெயித்து வாழ வேண்டும். ஒரு பொன்னானதை தட்டால் பல முறை நெருப்பிலை போட்டு சோதித்த பிறகுதான் அந்த பொன்னாக விளங்குகிறதை பார்க்கிறோம். அதிலே இருக்கிற அழுக்கை நீக்க வேண்டும், அதில் இருக்கிற கழுவை நீக்க வேண்டும், அதில் இருக்கிறதான தூசியை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொன்னானது விடுக்கும், பளிச்சென்று ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அமிதமாய் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அழுக்கு, பலவிதமான அழுக்குகள் நம் வாழ்க்கையிலே இருக்கிறது. இந்த அழுக்கு நீக்கப்பட வேண்டும் ஐயா. உன்னை அழைத்த தேவனை எதிர்பார்க்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, புது வாழ்க்கை. ஏதோ வந்தோம் போனோம் அல்ல. நானும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்ற பெயர் அளவிலே நீ ஆராதித்துக் கொண்டு இருப்பாய் என்றால் இந்த மண்ணோடு சரி உன் வாழ்க்கை பரலோகத்திற்கு செல்வதற்கு இடமில்லை. ஆண்டவர் உன்னை பிரித்திருக்கிறார். அசுத்தத்திலிருந்து உன்னை பரிசுத்தத்திற்கு என்று பிரித்திருக்கிறார். பிரித்த தேவனுக்கு பிரியமாய் நீ நடக்க பழகு. உலகத்தோடு கூட உனக்கு ஒப்பரவு வேண்டாம். உலக சிநேகிதன் தேவனுக்கு அருவருப்பு, பகை என்று சொல்லுகிறது வேதம். பகை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நீ யாரோடு சிநேகம் வைத்திருக்கிறாய்? யாரோடு கூட உன் உறவு இருக்கிறது? யாரோடு கூட உன்னுடைய செயல்பாடு இருக்கிறது? உன் அழைத்த தேவனோடு இருக்கா? உன் அழைத்த தேவனுக்கு முன்பாக உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கா? அவர் விரும்புகிறபடி, எதிர்பார்க்கிறபடி உன் வாழ்க்கை இருக்கா? இல்லை என்று சொன்னால் தட்டான் பொன்னை புடம்பிடுவது போல ஆண்டவர் உன்னை பல முறை பல
பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். பிரிக்கப்பட்டவருடைய சமூகத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள். பிரித்தவருக்கு பிரியமாய் இருக்க பழகுங்கள். வேறுபாட்டின் ஜீவியம், வேறுபாட்டின் ஜீவியம், புது வாழ்வு. வேதம் விதமாய் சொல்லுகிறது, பொன்னை புடமிடுவது போல் கர்த்தர் உங்களை பல விதங்களிலே புடமிட்டு பொன்னாக விளங்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரிக்கப்பட்டவர்கள் புறஜாதியாருடைய செயல்களை அல்லது புறஜாதியார்கள் செய்யப்படுகிற காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது. அன்றைய பிள்ளைகள் இன்றைக்கு இரட்ட வேஷம். ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு மாதிரி, வீட்டுக்கு போய்விட்டால் ஒரு மாதிரி. வேஷம் போடுகிற கிறிஸ்தவனாய் இராமல் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவனாய் இருக்க பழகு. கிறிஸ்துவானவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் எரேமியா 10:2 சொல்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு வேண்டாம் அந்த வழி, வேண்டாம் அந்த காரியம், வேண்டாம் அந்த செயல்பாடு. ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி, ஆண்டவர் நினைக்கிறபடி நீ நடந்து கொள்ள முயற்சி செய். நீ நடப்பதற்கு தன்னை அர்ப்பணி. ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, வேறுபாட்டின் ஜீவியத்தை எங்கு கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? யார் கற்றுத் தருவார் தெரியுமா? தேவனுடைய பாதம், தேவனுடைய பாதம். நீ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து மணிக்கணக்கிலே ஜெபிப்பாயா? அல்லது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவனோடு கூட இடைப்படுவார். நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை நடத்துகிறவர், நீர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி வேறுபாட்டின் ஜீவியத்தை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்திலே நில்லுங்கள். இந்த கொரோனா காலத்திலே ஒருவரையும் ஒருவர் சந்திக்காவிட்டாலும் தேவன் ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இருக்கும் இடத்திலே, உன் வீட்டிலே தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், தேவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய விருப்பத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் தான் ஆபிரகாமை தேவன் வேறு பிரிக்கும் பொழுது சொல்லுகிறார், தகப்பனுடைய வீட்டை விட்டு பிரிந்து வா என்று சொல்லி. ஆபிரகாம் அது மாத்திரமல்ல, தன் சகோதரனுடைய மகனாகிய லோத்துவை விட்டு பிரிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆகாரை விட்டும் அவரை பிரிக்கிறார். நேசமும் பாசமும் வைத்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக பிரிக்கிறார். யோசித்து பாருங்கள். உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு உறவுகள் இருக்கலாம், உற்றார்கள் இருக்கலாம், சுற்றம் இருக்கலாம், இடபந்துக்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆனாலும் இவர்களை விட்டு நம்மை பிரிக்கும் பொழுது தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து இறுதியத்திலே தாழ்மை உள்ளவர்களாக கீழ்ப்படிதலோடு கூட ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும். அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அதுதான் ஒரு புதிய வாழ்வு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு புது வாழ்வு. இந்த புது வாழ்வை பெற்ற நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவருக்கு எவ்விதமாய் இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். நேச மகன், பிரியமான மகன் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் ஆண்டவர் பேசும் பொழுது ஆபிரகாம் ஒன்றியும் மறுப்பு சொல்லாமல் தன் மகனை அழைத்துக் கொண்டு போவதை அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து
கீழ்ப்பகுதி சொல்கிறது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடாது, உலகத்தோடு இணைந்து செயல்படக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீ வாழ்கிற வாழ்க்கை புது வாழ்வு. தேவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். பிரிக்கப்பட்ட வாழ்வு அது, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு. முந்தின வாழ்விலிருந்து இப்பொழுது புதிய வாழ்வுக்கு வந்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஆதலால் சொல்கிறார், அவர்கள் நடுவில். எவர்கள் நடுவில்? ரோமர் 10 எரேமியா 10 சொல்லுகிறது, 2ஆம் வசனம், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவர்கள் நடுவில் இருந்து, புறஜாதியார்கள் நடுவில் இருந்து, அவர்கள் மார்க்கத்தில் இருந்து நீங்கள் பிரிந்து போய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை பாட வேண்டும். அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். புறஜாதியாருடைய செயல்பாட்டை தொடாதீர்கள். புறஜாதியாருடைய செயல்பாட்டுக்கு உட்படாதிருங்கள். அப்படி நீங்கள் உட்பட்டு தேசம் போடுவீர்கள் என்று சொல்லார். தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை மறந்துவிட்டு, புது வாழ்வு கொடுத்தவரை மறந்துவிட்டு, என் மனம் போல் நான் வாழ்வேன் என்று சொன்னார், என் மனம் போல் நான் நடப்பேன் என்று சொன்னார், நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்பிலே தேவன் நியாயம் விசாரித்து, ஒருவேளை நம்முடைய ஜீவித்தின் நிமித்தமாய், நம்முடைய செயல்பாட்டின் நிமித்தமாய் தண்டனையும் வரக்கூடும். பயபக்தியோடு இருக்கிறது. நான் பிரிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், புதுவாழ்வுக்கென்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த புதுவாழ்வு கொடுத்த அந்த புண்ணியரை நான் புகழ்ந்து என்றென்று அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இறுதியத்தில் தீர்மானிப்பீர்களா? எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு குடும்பம், வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு பிள்ளை, நான் இன்று புதுவாழ்வு பெற்றிருக்கிறேன். எனக்கு புதுவாழ்வு கொடுத்தவரை நான் புகழ்ந்து பாடி அவரை உயர்த்துவேன். அவருக்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று முழு மனதோடு கூட நீங்கள் அர்ப்பணம் செய்வீர்களா? எல்லாரும் கண்களை மூடி, ஒரு நிமிட கண்களை மூடி, இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த செய்தியினை உங்கள் மனதிலே வைத்து, என் ஜீவியத்தில் நான் அவரை உயர்த்துவேன், என் ஜீவியத்தில் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மகன், நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மகன். எனக்கு ஒரு புதுவாழ்வு கொடுத்த என் புண்ணியரை மனதார நான் உயர்த்தப் போகிறேன், அவரை மகிமைப்படுத்தப் போகிறேன். இனி பழைய வாழ்வுக்காக நான் போராட மாட்டேன், புதிய வாழ்வுக்காக போராடுவேன், புதிய வாழ்வுக்காக நான் போராடுவேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பீர்களா? எல்லா கண்களை முடிச்சு விடுவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வீடியோ காட்சியின் மூலியமாக ஒளிபரப்பப்படுகிற இந்த செய்தியை எங்கெல்லாம் காண்கிறார்களோ, எங்கெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மகன், மகள், ஒரு குடும்பம் என்ற சிந்தனை பிறக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சிந்தனை அவர்களுக்குள் உண்டாகும்படி வைக்கிறேன். அவர்களுக்கு நீர் புது வாழ்வு கொடுத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்து, புதிய வாழ்வை கொடுத்தவரை, ஆண்டவரே புதிய வாழ்வு கொடுத்த தேவனை அனுதினமும் தேடி தொழுது கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்யும். இந்த ரகசியத்தை மறைக்கிற பொல்லாங்கானவனை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவரை மறக்க செய்கிற பொல்லாதவனை கடிந்து கொள்கிறேன். பிள்ளைகள் ஒரு நாளும் பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை மறந்து போகாதபடி, இனி நான் புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதை மறக்க செய்கிற பொல்லாதவனை நான் கடிந்து அவனை எதிர்க்கிறேன் என்று சொல்லி எழும்பி நிற்கட்டும். உம்முடைய வல்லமையை தெரிந்தவர்களா, உம்முடைய வல்லமையை
இந்த உபத்திரவத்தின் காலத்திலே உங்கள் துணை ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், இந்த வீடியோ காட்சியை காண்கிற ஒவ்வொரு மக்களின் மீதும் இப்பொழுது எப்பொழுது இருப்பதாக அப்படி நாம மாத்திரம் எல்லாவற்றிலும் உயரட்டும் சொன்னார். நாம மாத்திரம் சங்கீத 46:1 படி அடைக்கலமாய் நீர் எங்களுக்கு இருந்து எங்களை நடக்கும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஐக்கியம் சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா